அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். மக்களே, மாணவ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் ஆகஸ்ட் 25ஆம் தேதிக்குரிய நடப்பு செய்திகளை டிஎன்பிஎஸ்சியோட சமீபத்திய ட்ரெண்ட் எப்படிலாம் கேள்வி கேட்கிறாங்களோ அதன் அடிப்படையில் தினந்தோறும் நம்ம தொகுத்து கொடுத்துருக்கோம் பல்வேறு தலைப்புகள். சரியா, நடுவுல போனஸ் கேள்விகள், இறுதியாக சூப்பர் 6 கேள்விகள், இப்படி நிறைய விஷயங்களை உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் தொகுத்து கொடுத்துருக்கோம். அதனால வீடியோவை பொறுமையா மெதுவா ஃபுல்லா பாருங்க. ஒரு நோட்டு போட்டு எல்லா நோட்ஸையும் எழுதிக்கோங்க. சரியா, எழுதிட்டு இந்த கேள்விகளும் ரிப்பீட் வரிசையா அப்பப்போ வாய்ப்பு கிடைக்கலாம் ரிவிஷன் பண்ணிட்டே இருங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்முடைய நடப்பு செய்திகள் எப்பவுமே பாத்தீங்கன்னா அதுல நியூஸ் பேப்பர்ல இருக்கிற மட்டும் கிடையாது, அந்த நியூஸ் பேப்பர்ல இடம்பெற்ற நடப்பு செய்திகள், அந்த நடப்பு செய்திகளுடன் தொடர்புடைய சப்ஜெக்ட்ல என்ன இருக்கோ அது, அந்த சப்ஜெக்ட்ல இருக்க தொடர்பான இதுக்கு முன்னாடி நடந்த அந்த ஸ்டாட்டிக் ஜிகே, அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சேர்த்து ஒரே பதிவுல தொகுத்து தினந்தோறும் கொடுத்துட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா சமீபத்தில் டிஎன்பிஎஸ்சியோட அந்த கொஸ்டின்ஸ் கேட்கிற அந்த பேட்டர்னே அப்படிதான் இருக்குது. 2-3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறாங்க. அது ஒன்று நடப்பு செய்திகள், இன்னொன்று அந்த நடப்பு செய்திகளுடன் தொடர்புடைய சப்ஜெக்ட், அதாவது பாலிட்டியோ, ஜியோகிராஃபியோ, எக்கனாமிக்ஸ், ஏதோ ஒன்று. அதுக்கப்புறம் நம்பர் 3 மூன்றாவது ஸ்டேட்மெண்டா எது இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நடப்பு செய்திகளுடன் தொடர்புடைய ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு எல்லாம் சேர்த்துட்டு இதுல எது சரி அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதனால ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த வீடியோவை உங்களுக்காகவே சூப்பரா போட்டுருக்கோம். முடிந்த அளவுக்கு நீங்க நல்லா பயன்படுத்திக்கோங்க. தேர்வில் வெற்றி பெறுங்க. ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினம் ஆகஸ்ட் 25 நடப்பு செய்திகள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ககன்யான். என்னடா டெய்லி ககன்யான் ஏதாச்சும் ஒரு நியூஸ் வந்துட்டே நினைக்க வேண்டாம். எந்த செய்தி டெய்லி வருதோ அது எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும். சரியா, ககன்யான் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு சாதனை திட்டமாக அமைய உள்ளது. இந்தியர்களை முதல் முறையாக விண்வெளிக்கு அழைத்து செல்லும் இஸ்ரோவின் முதல் திட்டம் தான் ககன்யான் திட்டம். 2018 அறிவிச்சிருந்தாங்க சுதந்திர தின வரல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அந்த திட்டம் ஓகேவா வெகு விரைவில் 2027க்குள்ள நாங்க கண்டிப்பா நிறைவேற்ற போறோம் சொல்லியிருக்காங்க. அந்த விண்வெளி வீரர்களை விண்வெளிக்கு அழைத்து செல்வதற்கு முன்னோட்டமாக சரியா நிறைய அந்த சோதனை திட்டங்கள் செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதுல ஒண்ணுதான் இங்க நம்ம இப்ப பார்க்க போறோம். சரியா, பாருங்க, ககன்யான் விண்வெளி பயண திட்டம் பாராசூட் சோதனை வெற்றி. அதாவது விண்வெளி வீரர்களை விண்வெளிக்கு அழைத்து சென்ற பிறகு பூமிக்கு திரும்பும் போது சரியா அவங்கள பத்திரமா, அதாவது வேகமா விண்கலம் வரும். அது பூமி பக்கத்துல வரும்போது நெருங்கி கிட்ட வரும்போது பாராசூட்டை ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த விண்கலம் மெதுவா சாஃப்டா நம்மளுடைய நிலத்துல அல்லது கடல் தண்ணிக்குள்ள எங்கேயாச்சும் என்னாகும், பத்திரமா தரையிறங்கும். அதற்குதான் இந்த பாராசூட் பயன்படுத்துவாங்க. ஓகேவா, என்னன்னு சொல்லி பாருங்க. விண்வெளி பயணத்தின் போது ஓகேவா விண்வெளி வீரர்கள் பாதுகாப்பிற்கு மிகவும் முக்கியமான பாராசூட் அமைப்பின் செயல்திறனை சோதிக்க நடத்தப்பட்ட என்ன சோதனை சொல்லி பாருங்க, ஒருங்கிணைந்த ஏர் டிராஃப்ட் டெஸ்ட், ஷார்ட்டா IADT-01 சொல்றாங்க. என்ன பேருமா? ஒருங்கிணைந்த ஏர் டிராஃப்ட். அதாவது விண்வெளியில இருந்து சரியா ஏர்ல இருந்து பூமியோட தரைப்பகுதிக்கு சாஃப்டா சூப்பரா அவங்கள லேண்ட் பண்ண வைக்கணும். அதற்கு தான் இந்த சோதனை, ஒருங்கிணைந்த ஏர் டிராஃப்ட் டெஸ்ட். ஓகேவா, அந்த சோதனையானது வெற்றிகரமாக நிறைவடைந்ததாக இஸ்ரோ அறிவிச்சிருக்கிறாங்க. ஓகேவா, இந்த திட்டம் இந்த பாராசூட் சோதனையானது எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? ககன்யான் பயணத்திற்கு இந்த சோதனை மிகவும் முக்கியமானது. சரியா, ஏன் அப்படி சொல்லி பாருங்க, விண்வெளியில் இருந்து பூமிக்கு திரும்பும் போது விண்வெளி வீரர்கள் அவருடைய வேகத்தை கட்டுப்படுத்தவும் சரியா செம்ம ஸ்பீட்ல விண்வெளியில் வந்துட்டு இருக்கும்போது அவருடைய வேகத்தை கட்டுப்படுத்தவும் அவர்களை பாதுகாப்பாக தரையிறங்கவும் இந்த பாராசூட் அமைப்பு பயன்படுத்தப்படும். சரிங்களா, இந்த சோதனை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான சோதனை. ஒவ்வொரு ஸ்டேஜும் முக்கியமானது. சரியா, ஏற்கனவே இந்த வியோமித்ரா இந்த பெண் வடிவ ரோபோ ஓகேவா, அப்புறம் ககன்யான் திட்டத்திற்கான விண்வெளி வீரர்களுக்கு வைக்கப்பட்ட பெயர் ககனார்ஸ். இதெல்லாம் ஏற்கனவே நிறைய எக்ஸாம்ல கேட்டுக்கிறாங்க. அடுத்து ககன்யான்ல ஒரு அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா இந்த IADT சோதனை. சரியா, பாராசூட் மூலம் அந்த விண்கலத்தை பத்திரமாக தரையிறக்க வேண்டும், அதற்கான சோதனை. சரியா, சரி, இந்த சோதனை எங்கு நடைபெற்றது சொல்லி பாருங்க. இந்த சோதனையானது நடைபெற்ற இடம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டா. சரியா, ஸ்ரீஹரிகோட்டால நடைபெற்றுள்ளது. இந்த சோதனை என்பது யாரெல்லாம் அதுல பங்கேற்று இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்திய விமானப்படை. ஏன்னா விண்வெளியில இருந்து வருதுல்ல இந்திய விமானப்படை, இந்தியன் ஏர்போர்ஸ். சரியா, இந்திய விமானப்படையின் தற்போதைய தலைமை தளபதி யாருமா? இந்திய விமானப்படையின் தற்போதைய தலைமை தளபதி பெயர் AP சிங். சரியா, AP சிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக DRDO அமைப்பு உருவாக்கப்பட்டது. DRDO அமைப்பு உருவாக்கப்பட்டது 1958. இந்த DRDO விரிவாக்கம் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். சரியா, இந்தியாவில் பாதுகாப்பு துறை தொடர்பான ஒரு தலைமை ஆராய்ச்சி அமைப்பு பேர் தான் DRDO. இந்த DRDO அமைப்பு உருவாக்கப்பட்டது 1958. இதே 58 தான் அமெரிக்காவின் நாசா அமைப்பு உருவாக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சரியா, இப்ப இந்திய விமானப்படை, DRDO, இந்திய கடற்படை, ஏன்னா கடற்பகுதியில் தரையிறங்குவாங்கல்ல, இந்திய கடற்படை மற்றும் இந்திய கடலோர காவல்படை, இந்தியன் கோஸ்ட் கார்டு ஓகேவா, ஆகியவை இந்த சோதனைகள் இஸ்ரோவுடன் இணைந்து பங்கேற்றன. எல்லாமே முக்கியமானது. வாய்ப்பு கிடைக்கும் போது இதெல்லாம் என்ன அப்படிங்கிற கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலா கொஞ்சம் விடவே பார்ப்போம். சரியா, அடுத்து போலாமா?
அடுத்து தமிழ்நாடு தொடர்பான ஒரு முக்கியமான ஒரு செய்தி, இன்றைய நியூஸ் பேப்பர்ல இடம்பெற்ற செய்தி பாருங்க. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம். சரியா, ஞாபகம் வச்சுக்குமா? அதாவது ஒரு பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா, அரசின் அனுமதி இல்லாம அந்த ஹைட்ரோ கார்பன்கள் எடுப்பது, ஓகேவா, அகழ்வு ஆராய்ச்சி பணிகள், இந்த மாதிரி பணிகளை ஈடுபடுவது எல்லாத்துக்கும் தடை விதிக்கப்படும். சரியா, பெர்மிஷன் இல்லாம பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். ஓகேவா, இங்க பாருங்க, தமிழ்நாட்டில் தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம், சரியா, ஆகிய டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கடலூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் உள்ள சில பகுதிகள், இந்த பகுதிகள் தான் இந்த காவிரி டெல்டா பகுதின்னு சொல்றாங்க. இது இல்லாம தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இது எல்லாமே டெல்டா மாவட்டங்கள். இது தவிர கடலூர் மற்றும் அது பக்கத்துல இருக்க புதுக்கோட்டை அந்த மாவட்டங்கள்ல இருக்கிற ஒரு சில பகுதிகள், இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா காவிரி டெல்டா பகுதின்னு சொல்றாங்க. இந்த காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக, சரியா, தமிழ்நாடு அரசு அறிவித்த வருஷம் 2020. சரியா, 2020ல இந்த பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிச்சிருக்கிறாங்க. சரியா, அதுக்கப்புறம் பாருங்க 2023ஆம் ஆண்டு 2023ல மயிலாடுதுறை, சரிங்களா, 2023ஆம் ஆண்டில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டது. லாஸ்டா தமிழ்நாட்டுல ஒரு மாவட்டம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டது எதுன்னு கேட்டா மயிலாடுதுறை. மயிலாடும் பாறை அப்படிங்கிறது வேற, மயிலாடும் பாறைங்கிறதுமா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது. அங்க அகழ்வு ஆராய்ச்சி பணிகள் நடைபெறும் ஒரு முக்கியமான இடம். அது மயிலாடும் பாறை, இங்க இருக்கிறது மயிலாடுதுறை. சரியா, இந்த துறையானது 2023ஆம் ஆண்டு இந்த வேளாண் பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா, ஓகே. இது ஏன் இப்படி அறிவிக்கிறாங்க, என்ன நோக்கம்னு சொல்லி பாருங்க. காவேரியின் வளமான விவசாய பகுதிகளை பாதுகாப்பதும் அங்கு விவசாயத்தை மேம்படுத்துவதுமே இந்த மண்டலத்தின் முக்கியமான நோக்கமாக இருக்கும். சரியா, ஒரு வேளாண்மை நல்லா நடக்கணும் அப்படின்னா நல்லா நீர்வளம் இருக்க வேண்டும், மண் வளம் நிறைய சூப்பரா இருக்க வேண்டும். சரியா, அப்பதான் விவசாயம் செழிக்கும், இந்தியாவும் நல்லா இருக்கும். சரியா, ஆனா இந்த மாதிரி சில திட்டங்கள், இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள், ஓகேவா, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் செயல்படுத்தும் போது ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ஆழத்திற்கு பூமிக்குள்ள அந்த தண்ணீர்லாம் எடுத்துருவாங்க. சரியா, அதனால நீர்வளம் மண்வளம் பாதிக்கப்படும். அதனால அந்த பகுதிகளை பாதுகாப்பதற்கு தான் வேளாண் பாதுகாப்பு மண்டலமா அறிவிப்பாங்க. கவனமா இருங்க. சரியா, சரி பாருங்க, அடுத்த செய்தி போலாமா. தமிழகத்தின் மாநில பொருளாதார வளர்ச்சி விகிதம், ஏற்கனவே வீடியோல இது பார்த்திருக்கோம். ஆனா இன்றைய செய்தித்தாலையும் இது வந்திருக்குது. எந்த செய்தி ரிப்பீட்டடா வருதோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, ரிவிஷன் பண்ணாலும் தப்பு கிடையாது. சரியா, பாருங்க, தமிழகத்தின் மாநில பொருளாதார வளர்ச்சி விகிதம், ஓகேவா, 2010-11 நிதியாண்டுல எத்தனை சதவீதம் இருந்திருக்குது? 13.12%. சரியா, அப்போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். எத்தனை சதவீதமா? 13.12%. ஓகேவா, தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி விகிதம் அதிக அளவு ஒரு நிதியாண்டுல எப்ப அடைந்தது அப்படின்னு கேட்டா 2010-11 தான் சொல்லணும். எத்தனை சதவீத வளர்ச்சிமா? 13.12%. அப்போது தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்தவர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள். ஓகேவா, சரி அடுத்து பாருங்க, தமிழ்நாடு மாநில பொருளாதார ஆய்வறிக்கை 2024-25. ஓகேவா, அதாவது 2024-25 நிதியாண்டிற்கான அந்த பொருளாதார ஆய்வறிக்கையை தமிழ்நாடு அரசு, ஓகேவா, முதல் முறையாக வெளியிட்ட நாள் மார்ச் 13, 2025. சரியா, தமிழ்நாடு மாநில திட்டக்குழு முதல் முறையாக தயாரித்த இந்த பொருளாதார ஆய்வறிக்கை, ஓகேவா, இந்த ஆய்வறிக்கையின்படி தமிழ்நாடோட பொருளாதார வளர்ச்சி விகிதம் எத்தனை சதவீதமாக இருக்கும் சொல்லியிருந்தாங்க? கிட்டத்தட்ட 8% இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கணிச்சிருந்தாங்க. ஓகேவா, இது தமிழ்நாடு மாநில திட்டக்குழு தயாரித்த பொருளாதார ஆய்வறிக்கை. சரிங்களா, ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மத்திய புள்ளியியல், சரியா, மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை, சரியா, 2024-25 நிதியாண்டுல தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க சமீபத்துல? 11.19%. சரியா, மறக்காதீங்க. சரிங்களா, இது லேட்டஸ்ட் ஒரு நோட்ஸ். இது அதுக்கு முன்னாடி ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா முதலில் அறிவிக்கப்பட்டது, அதாவது மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் 2024-25 நிதியாண்டுல எத்தனை சதவீதமாக இருந்து சொல்லியிருந்தாங்க? 9.69% அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, 9.69%. அவருடைய திருத்தப்பட்ட மதிப்பீட்டின் அடிப்படையில தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் எத்தனை சதவீதமாக உயர்ந்திருக்கு சொல்லியிருக்காங்க? 11.19%. அதாவது 2010-11 நிதியாண்டின் போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் மு கருணாநிதி அவர்கள். அவருடைய பீரியட்ல தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் 13.12%. இதான் ஹையஸ்ட். இதுக்கு அடுத்த செகண்ட் ஹையஸ்ட் அந்த growth ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 11.19%. யாரோட பீரியட்ல? கலைஞர் பீரியட்ல ஹையஸ்ட். செகண்ட் ஹையஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்களுடைய மகன் யாருமா? மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பீரியட்ல. சரியா, எந்த நிதியாண்டிற்கானது? 2024-25 நிதியாண்டிற்கானது. தமிழ்நாட்டின் இரண்டாவது அதிகபட்ச பொருளாதார வளர்ச்சி விகிதம் 11.19%. மறந்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா, ஓகே, அடுத்து போலாமா?
அதாவது அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்களே 8% வளர்ச்சி அடையும் சொல்லியிருந்தோம். யாரு நாங்க அப்படின்னா மாநில அரசின், சரி, தமிழ்நாடு மாநில அரசின் திட்டக்குழு. ஆனா மத்திய அரசு வெளியிட்ட அந்த புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை வெளியிட்ட ஆய்வறிக்கையின்படி தமிழ்நாடு அரசானது 11.19% அளவுக்கு அதிகரிச்சிருக்கிறோம். நாங்க டாப்ல இருக்கிறோம். இந்தியாவில் இருக்கிற பொருளாதார வளர்ச்சி அதிகமா இருக்கிற மாநிலங்களை நாங்க டாப்ல இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அடுத்து முக்கியமான ஒரு செய்தி பாருங்க. பொருளாதாரம் தொடர்பான ஒரு சூப்பரான ஒரு டாபிக் இன்னைக்குமா பாருங்க. அதாவது தங்க நகைகள் பயன்பாடு. சரிங்களா? அந்த தங்க நகைகளை தரத்தை கட்டுப்படுத்தும் அமைப்பு எது, அது எப்போ உருவாக்கப்பட்டது, அந்த மாதிரி மொத்தமா இதுல பார்க்க போறோம் பாருங்க. சரியா? 916 தங்கம் நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த தங்க ஆபரணங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த 916 தங்கம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த 916 அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 91.6% தங்கம். சரி, நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த தங்க ஆபரணங்கள் 100% தங்கமா இருந்தா அந்த தங்கம் வந்துட்டு ஈஸியா விளைஞ்சிரும், இல்லைன்னா வெடிச்சிரும். சரியா? அதனால கொஞ்சம் காப்பர், அந்த வெள்ளி, அந்த மாதிரி சில உலோகங்களை சேர்க்கிறாங்க. அதுல தங்கத்தோட அளவு எவ்வளவு இருக்கும்? 91.6% இருக்கும். மிச்சம் இருக்கிற பகுதிகள் தான் அந்த காப்பர் இதெல்லாமே இருக்கும். சரிங்களா? அப்ப நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த தங்க நகைகளில் எத்தனை சதவீதம் தங்கம் இருக்கும்? 91.6%. அந்த தங்கத்துக்கு வச்ச பேர் தான் 916 தங்கம் சொல்லுவாங்க. சரியா? பாருங்க, இந்திய தர நிர்ணய கழகமானது, சரி, இந்திய தர நிர்ணய கழகமானது, பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ், சரி, பிஸ் சொல்லுவாங்க, BIS. இந்திய தர நிர்ணய கழகமானது தங்க நகைகளுக்கு அளித்து வரும் ஹால்மார்க் முத்திரை பட்டியலில் தற்போதுள்ள 18%, சரியா, 18 கேரட், அடுத்து 20 கேரட், 22 கேரட், 23 கேரட், 24 கேரட்டுடன் புதிதாக 9 கேரட்டும் சேர்க்கப்பட்டுள்ளது. சரி, தங்க ஆபரணங்கள்ல அந்த கேரட் சொல்லுவாங்கல்ல, 100% தங்கமா இருந்ததுன்னா அது வந்து 24 கேரட் சொல்லுவாங்க. 916 தங்கமா இருந்தா 22 கேரட் சொல்லுவாங்க. சரியா? அந்த வகையில 9 கேரட், சரி, 9 கேரட் இருக்கிற அந்த தங்க நகைகளையும் நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஏன்னா தங்கத்தோட விலை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு சவரன் 80,000 ரூபாய் தாண்டி போயிட்டு இருக்குது. செய்குலி சேதாரம் சத்தா 85,000 ரூபாய் எங்கேயோ போயிட்டு இருக்குது. சரியா? அதனால ஏழை மக்களுக்கு உதவுற மாதிரி கொஞ்சமா தங்கம், சரியா, 9 கேரட் மட்டும் தங்கம் இருக்கலாம், மிச்சத்தை நீங்க பிற உலகங்களை சேர்த்துக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரியும் ஒரு அனுமதியை கொடுத்திருக்காங்க. யாரு? இந்திய தர நிர்ணய கழகம், பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகேவா? அடுத்து பாருங்க, இந்த 9 கேரட் நகைகளில் 37.5% மட்டுமே தங்கம் இருக்கும். சரி, 100% கிடையாது. சரியா? 916 தங்கத்துல 91.6% தான் கோல்டு இருக்கும். இந்த 9 கேரட் இருக்கிற அந்த தங்க நகைகள்ல 37.5% மட்டும் தான் தங்கமா இருக்கும். சரியா? மிச்சம் இருக்கிற 62.5% அதுல எதெல்லாம் கலந்துருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாமிரம், சரி, இந்த காப்பர், அடுத்து வெள்ளி அல்லது துத்தநாகம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இதுல நம்ம இப்படியும் கேட்கலாம், 9 கேரட் கோல்டா இருந்தா அதுல எவ்வளவு பர்சன்டேஜ் தங்கம் இருக்குன்னு கேட்கலாம். இல்ல மிச்சம் இருக்கிற அந்த 62.5% எந்தெந்த உலோகங்கள் சேர்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சயின்ஸ்லயும் கேட்கலாம். ரொம்ப முக்கியமான எக்கனாமிக்ஸ் கலந்த ஒரு சயின்ஸ் நியூஸ் நோட்ஸ் கொடுத்திருக்கும், கவனமா இருங்க. சரியா? பொதுவாக தங்க நகைகளில் 8.33% தாமிரம், வெள்ளி அல்லது துத்தநாகம் சேர்த்தால்தான் திடமான தங்கம், சரியா, அதாவது ஈஸியா உடையாம வளைஞ்சு கொடுக்காம இருக்கிற திடமான தங்கம் கிடைக்கும். சரியா? அதுவே சந்தையில் பிரதானமாக கிடைக்கும் 916 தங்க நகைகள் ஆகும். சரி, அப்ப 916 தங்கம் அப்படின்னா எத்தனை கேரட் இருக்குமா? 22. சரி, கேரட்னா கறக்கு முருகன் கிடைக்கிறது கிடையாது, கேரட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இதில் 91.67% மட்டுமே தங்கம் கலந்திருக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா பார்த்திருக்கும், கவனமா. சரி, அப்ப 916 தங்கம் மறக்காதீங்க. சரியா? சரி, இது தொடர்பான எக்கனாமிக்ஸ் தொடர்பான சில நோட்ஸை சூப்பரா சேர்த்து கொடுத்துருக்கும் பாருங்கம்மா. தங்க நகைகளில் ஹால்மார்க் முத்திரை கட்டாயம். சரியா? பாருங்க, ஜனவரி 15, 2021 முதல் அறிமுகப்படுத்தப்பட்டது. சரிங்களா? அதாவது தங்க நகைகள்ல கண்டிப்பா எல்லாரும் ஹால்மார்க் முத்திரை இடுவது அவசியம் அப்படிமா சொல்லியிருக்காங்க. இதை முதலில் அறிவித்தது 2021ஆம் ஆண்டு. எப்போ? ஜனவரி 15ஆம் தேதி. சரி, கரெக்டா பொங்கல் டைம்ல அறிவிச்சிருக்காங்க. சரியா? அதாவது தங்க நகைகளை சேர அந்த பொற்கொள்ளர்களா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஜுவல்லரி ஷாப்பா இருக்கலாம், அவங்க கண்டிப்பா அதுல எந்த முத்திரை இட்டிருக்க வேண்டும்? இந்த ஹால்மார்க் முத்திரையை இட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் சொன்னது ஜனவரி 15, 2021. இந்த ஹால்மார்க் முத்திரை இடுவது கட்டாயம், கம்பல்சரி, ஓகேவா, இருக்கணும் அப்படின்னு சொன்னது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1, 2023 முதல். அப்ப தங்க நகைகளில் ஹால்மார்க் முத்திரையிடுவது கட்டாயம் என்ன அறிவிக்கப்பட்டது? ஏப்ரல் 1, 2023 முதல். மறக்கக்கூடாது. சரியா? ஓகே. அனைத்து தங்க நகைகளுக்கும் 6 இலக்க ஹால்மார்க் அடையாள எண் கட்டாயம். சரி, அப்ப இந்த ஹால்மார்க் முத்திரையில எத்தனை டிஜிட் நம்பர் இருக்கும்?
6 டிஜிட் நம்பர் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? நமக்கு வந்துட்டு ஆதார்ல 12 டிஜிட் நம்பர் இருக்கும்ல, அதே மாதிரி இந்த ஹால்மார்க் முத்திரையில எத்தனை டிஜிட் நம்பர் இருக்கும்? 6 இலக்க அந்த டிஜிட் நம்பர் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. இந்திய தர நிர்ணய கழகத்தின் மூலம் இது நடைமுறைப்படுத்தப்பட்டது. அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே, இதுல மறந்துடாதீங்க. தங்க நகைகளில் நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த தங்க நகைகள்ல ஹால்மார்க் முத்திரையிடுவது அறிமுகப்படுத்தப்பட்டது ஜனவரி 15, 2021. சரியா? இந்த ஹால்மார்க் முத்திரை கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப சொல்லிருக்காங்க? ஏப்ரல் 1, 2023 முதல். இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்துற அந்த தலைமை அமைப்புக்கு என்ன பேரு? பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ். சரியா? இந்திய தர நிர்ணய கழகம் சொல்லுவாங்க. சரியா? ஓகே, பாருங்க. அடுத்து தொடர்ந்து இது தொடர்பான இன்னொரு செய்தி பாருங்க. தங்கம் மற்றும் தங்க கலப்பு உலோகங்களின் தர நிர்ணயங்கள். சரி, அந்த தங்க நகைகள் இருக்கலாம், அந்த உலோகங்களோட அந்த குவாலிட்டி தரத்தின் அடிப்படையில இந்த ISI முத்திரை அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நம்பர் ஒன்று இருக்கும். அந்த IS நம்பர் கொடுத்துட்டு இந்த நம்பர் கொடுத்துருந்தா அதுல எதெல்லாம் கலந்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டாவை உங்களுக்கு சூப்பரா தொகுத்து கொடுத்துருக்கும் பாருங்க. சரியா? IS 147. சரியா? 1417 IS 1417 இந்த முத்திரை இருந்தது அப்படின்னா ஆபரண தங்கம் மற்றும் தங்க கலப்பு உலோகங்களின் தகுதி நிலை. சரியா? ஆபரண தங்கம் மற்றும் தங்க கலப்பு உலோகங்களின் தகுதி நிலை பற்றி கூறுவது எந்த நம்பருமா, எந்த சான்றிதழ் பெற்றிருக்கும்? IS 1417. இதே இது IS 1418 அப்படி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா சொக்க தங்கம். சரியா? சொக்க தங்கம், ஆபரண தங்கம் மற்றும் தங்க கலப்பு உலோகங்களின் மதிப்பீடு கூறப்பட்டிருக்கும். சரியா? அடுத்து IS 2790. சரியா? IS 2790 கொடுத்தது அப்படின்னா 23 அந்த கேரட். ஓகேவா? பாருங்க, 23 கேரட், 22 கேரட், 21. ஏன்னா இங்க சொக்க தங்கம் வந்தாச்சு, அதாவது 24 கேரட் மேல வந்திருக்குது. இங்க பாக்குறது 23 கேரட், 22, 21, 18, 14 மற்றும் தற்போது அறிமுகப்படுத்தப்பட்ட 9 கேரட் தங்க கலப்புலகங்களின் வழிநெறிகள் இடம்பெற்றிருக்கும். இதுல IS 2790. அடுத்து IS 3090 பாருங்க. ஆபரண தங்க உற்பத்தியில் பயன்படும் தங்க பற்றுகள் 2005 முதல் வெள்ளிக்கும் ஹால்மார்க் நிர்ணயம் செய்யப்படுகிறது. ஞாபகம் வச்சுக்குமா? ஆபரண தங்க உற்பத்தியில் பயன்படும் தங்க பற்றுகள் 2005 முதல் எதற்கு? வெள்ளிக்கும் ஹால்மார்க் நிர்ணயம் செய்யப்படுகிறது. ஓகேவா? அதுல எதை சொல்லிக்கிறாங்க? IS 3095 சொல்லிக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து IS 112. அதுல பாருங்க, ஆபரண வெள்ளி. சரியா? ஆபரண வெள்ளி மேல பார்த்த வெள்ளி, இங்க பாக்குறது ஆபரண வெள்ளி மற்றும் வெள்ளி கலப்பு உலோகங்களின் தகுதி நிலை இடம்பெற்றிருக்கும். சரிங்களா? சப்போஸ் இப்படியும் கேள்விகள் கேட்கலாமா? இது இன்றைய செய்தித்தாள் இடம்பெற்றது. அடிக்கடி தங்கம், தங்க விலை ஏறுது கூடுது அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த மாதிரி இந்த கேரட் அடிப்படையில கேட்கலாம். அந்த தங்க நகைகளை கட்டுப்படுத்துற அமைப்பு எதுன்னு கேட்கலாம். இல்லாட்டினா அந்த தங்க நகைக்கான அந்த குவாலிட்டி தரத்தின் அடிப்படையில இந்த நம்பர்ஸை கொடுத்துட்டு எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பாத்துக்கோங்க, இதெல்லாம் எந்த செய்தித்தாளும் கிடையாது. ஜஸ்ட் அதுல 9 கேரட் தங்கம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்திருப்பாங்க. அதுல எவ்வளவு பர்சன்டேஜ் கோல்டு வேணா சொல்லியிருப்பாங்க. நம்ம இவ்வளவு விஷயங்களை நம்ம தொகுத்து தேடி கண்டுபிடிச்சு கொடுத்திருக்கோம். எந்த ஏரியால எப்படி கேட்டாலும் ஓலைச்சுவடியில அவங்க வந்துட்டு கொஸ்டின் கேட்டிருந்தா கூட நம்ம ஆன்சர் பண்ற அளவுக்கு சூப்பரா தொகுத்து கொடுத்திருக்கும். கவனமா இருக்கு. சரியா? இதோட நிறுத்தல, தொடர்ந்து பாருங்க. இந்திய தர நிர்ணய கழகம், சரி, பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ். சரியா? நம்ம அடிக்கடி அந்த பேரை பார்த்தோம்ல, அது எப்போ உருவாக்கப்பட்டது அப்படிங்கறத பார்க்கலாம். பாருங்க, இந்திய தர நிர்ணய கழகம் என்பது நுகர்வோர் நலன், மத்திய நுகர்வோர் நலன், உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகத்தின் கீழ் செயல்படும். ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த அமைச்சகத்தின் கீழ்? இந்த பிஸ். சரியா? பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் செயல்படுகிறது. நுகர்வோர் நலன், உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகத்தின் கீழ் செயல்படும். சரிங்களா? இந்தியாவின் தேசிய தரநிலை அமைப்பான இந்திய தரநிலைகள் பணியகம். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்க கூடாது. இதோட ஃபுல் ஃபார்ம் கூட எக்ஸாம்ல கேட்கலாம், கவனம் பாருங்க. சரி, இது இந்திய பொருட்களின் தரத்தை உறுதிப்படுத்துதல், தர சான்றிதழ் வழங்குதல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பை மேம்படுத்துதல் ஆகிய பணிகளை செய்கிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம சாப்பிடுற உணவுப் பொருட்கள் எல்லாமே தரமானதா அதை கண்காணிக்கும் தலைமை அமைப்புக்கு என்ன பேரு? FSSAI. சரியா? 2008ஆம் ஆண்டு உருவாக்கப்படுது. சரி, 2008ல ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இங்க நம்ம பாக்குறது இந்திய பொருட்களின் தரத்தை உறுதிப்படுத்தல், தர சான்றிதழ்கள் வழங்குதல். சரி, தங்க நகை எல்லாம் எப்படி இருக்குது, இந்த இது எல்லாத்தையும் கண்காணிக்கிற தலைமை அமைப்புக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? BIS. மறந்துடாதீங்க. ஓகேவா? சரி, தொடர்ந்து பாருங்கம்மா. இது 1986ஆம் ஆண்டு இந்திய தரநிலைகள் சட்டம் 1986 மூலம் நிறுவப்பட்டது. சரிங்களா? ஸ்டார்டிங்ல ISI சொல்லுவாங்க, இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிற பேர்ல தான் ஆரம்பத்தில் உருவாக்கப்பட்டது. 1986ஆம் ஆண்டு உருவாக்குனாங்க, 86 சட்டத்தின்படி. சரியா? இது ISI அடையாளங்கள், அதாவது ISI மார்க் சொல்லுவாங்கல்ல, மற்றும் ஹால்மார்க் உரிமங்கள் போன்றவற்றை நிர்வகிக்கிறது. இந்திய, இதான் கொஞ்சம் பேக்ரவுண்ட் பாருங்கம்மா. இந்திய தர நிர்ணய கழகத்தின் பெயர், சரியா,
இந்திய தர நிர்ணயத்தின் கழகத்தின் பெயர் இந்திய தரநிலைகள் பணியகம், பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ், அதாவது பிஸ் என எப்போ பெயர் மாற்றம் செய்யப்படுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அக்டோபர் 12, 2017 அன்று 2016ஆம் ஆண்டின் இந்திய தரநிலைகள் சட்டத்தின் கீழ் நடைமுறைக்கு வந்து பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. சரிங்களா? 2016ஆம் ஆண்டு என்ன சட்டம்? இந்திய தரநிலைகள் சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த சட்டத்தின்படி 2017 அக்டோபர் 12 அன்றுதான் அந்த ISI என்பது என்ன பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? BIS என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. எவ்வளவு விஷயங்கள் சாத்திரமா உள்ள கொடுத்துருக்கோம் பாருங்க. எந்த போட்டி தெரிவிக்கணும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், கண்டிப்பா நம்புறேன். சரியா? பாருங்க, அடுத்து போலாமா? பாதுகாப்பு தொடர்பான ஒரு செய்தி பாருங்க. சில சோதனைகளை அடுத்தடுத்து இஸ்ரோ, DRDO இவங்களும் சேர்ந்து நிறைய சோதனைகள் மேற்கொண்டு இருக்கிறாங்க. அதுல முக்கியமான ஒரு சோதனைங்க பாருங்க, ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு ஆயுத அமைப்பு. சரியா? நம்ம S-400 அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே வீடியோல பார்த்துருப்போம், இருக்கமா? S-400 வான் பாதுகாப்பு அமைப்புன்னு சொல்லுவாங்க. சரியா? அதாவது வானத்துல இருந்து, ஓகேவா, விண்வெளியில இருந்து வானத்துல இருந்து இந்தியாவை நோக்கி எந்த வகையிலையும் சரி, சரியா, அது போர் விமானங்கள், ஏவுகணைகள், மிசைல்ஸா இருக்கலாம், சரியா, ட்ரோன்களா இருக்கலாம், ஓகேவா, இந்த மாதிரி எதன் மூலம், ஹெலிகாப்டர் இருக்கலாம், எதன் மூலமா சரி இந்தியாவை நோக்கி வான்வழியாக தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னா அதை கண்டுபிடித்து அளிக்கிற அந்த அமைப்புக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? S-400 வான் பாதுகாப்பு அமைப்பு. இதை நம்ம எந்த நாட்டில இருந்து வாங்கியிருந்தோம்? ரஷ்யா. ஓகேவா? இது வெளிநாட்டுல இருந்து வாங்கியிருக்கோம். அதே மாதிரி உள்நாட்டிலேயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வான் பாதுகாப்பு ஆயுத அமைப்பை உருவாக்கி அதோட சோதனையை வெற்றிகரமா செஞ்சிருக்கிறாங்க. என்ன அப்படிங்கறத பாருங்க. சரியா? இது ஃபுல் ஃபார்ம் பாருங்க, IADWS. சரியா? இன்டகிரேட்டட் ஏர் டிஃபென்ஸ் வெப்பன் சிஸ்டம் அப்படின்னு என்னன்னு கூட கேட்பாங்கம்மா, கவனமா பாருங்க. சரி, இன்டகிரேட்டட் ஏர் டிஃபென்ஸ் வெப்பன் சிஸ்டம். இதை உருவாக்கியது DRDO. ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், பாதுகாப்புத்துறை அப்படின்னாலே கண்டிப்பா ஞாபகம் முக்கியமான அமைப்பு டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் 1958ல உருவாக்குனாங்க. இந்த DRDO அமைப்பின் தற்போது தலைவராக இருப்பவர் சமீர் காமத். ஓகேவா? சரி, பாருங்க, இந்த IADWS என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி பாருங்க. உள்நாட்டிலேயே இண்டிஜினியஸ்லி மேடு சொல்லுவாங்கல்ல, உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு ஆயுத அமைப்பை, சரிங்களா, ஒடிசா கடற்கரையில் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது. எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த ஏவுகணை சோதனைகள் நடைபெற முக்கியமான மாநிலம் என்னது? ஒடிசா. இந்த ஒடிசாவில் பாத்தீங்கன்னா இந்த பாலசோர்னு ஒரு இடம் இருக்குது, அங்கேயும் சோதனை நடைபெறும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அப்துல் கலாம் தீவு, பழைய பேரு வீலர் தீவுன்னு சொல்லுவாங்க. சமீபத்தில் அது வைக்கப்பட்ட அந்த பெயர், புதிய பெயர் APJ அப்துல் கலாம் தீவு. ஓகேவா? இங்கதான் ஏவுகணை சோதனைகள் நிறைய சோதனை நடத்துவாங்க. அந்த வகையில இந்த IADWS அப்படிங்கிற அந்த வான் பாதுகாப்பு ஆயுத அமைப்பு சோதனையும் எங்குதான் நடைபெற்றுள்ளது? ஒடிசாவில் வெற்றிகரமாக பரிசோதனை பண்ணியிருக்கிறாங்க. சரியா? சரி, பாருங்க, இந்த IADWS அமைப்பில் விரைந்து எதிர்வினை ஆற்றும் தரையிலிருந்து வான் பாயும் ஏவுகணைகள், சரி, தரையிலிருந்து வான் நோக்கி பாயும் ஏவுகணைகள், குறுகிய தொலைவு வான் பாதுகாப்பு அமைப்பு, உயர் ஆற்றல் லேசர் ஆயுதங்கள் ஆகியவை ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. சரி, தனித்தனியா அதற்கு சில நமக்கு வந்து சில கருவிகள்லாம் இருக்குது அந்த ஏவணைகளை அனுப்புறதுக்கு. எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து ஒரே வான் பாதுகாப்பு அமைப்பா கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த IADWSல. அதான் இதோட சிறப்பம்சம். சரியா? இந்த சோதனையின் போது 2 அதிவேக ஆளில்லா விமானங்கள், ஒரு மல்டி காப்டர் ட்ரோன் ஆகியவை 3 வெவ்வேறு இலக்குகள் ஒரே நேரத்தில் தாக்கி அளிக்கப்பட்டன. ஒரே டைம்ல எல்லாத்தையும் அனுப்பி 3 இலக்குகளையும் ஒரே நேரத்தில் அடிச்சு காலி பண்ணிருக்காங்க இந்த IADWS வான் பாதுகாப்பு அமைப்பு. சரியா? இது உருவாக்குனது யாருமா? மறந்துடக்கூடாது, DRDO. ஓகேவா? இந்த சோதனைகள் வழக்கமா இந்த மாநிலத்தில் நடைபெறும், ஒடிசா, மறந்துடாதீங்க. இந்த S-400 ஞாபகமா? S-400 எந்த நாட்டில இருந்து நம்ம வாங்கியிருந்தோம்? ரஷ்யால இருந்து வாங்கியிருந்தோம். இதை வாங்கக்கூடாதுன்னு நமக்கு பயங்கரமா எதிர்ப்பு தெரிவித்த ஒரு நாடு அமெரிக்கா. அதை மீறி நம்ம வாங்கியிருந்தோம். அதுதான் சமீபத்தில் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை வரும்போது இந்த S-400 அப்படிங்கிறது இந்த வான் பாதுகாப்புல முக்கிய பங்கு வகித்தது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அது வந்து ரஷ்யா இருந்து வாங்கினது. இந்த IADWS உள்நாட்டிலே உருவாக்குனது DRDO. சரியா? சரி, அடுத்து பாருங்க, ஒரு சுற்றுச்சூழல் தொடர்பான ஒரு முக்கியமான செய்தி பாருங்க. சர்வதேச பெரிய பூனைகள் கூட்டணி, பெரும் பூனைகள் கூட்டணி, இன்டர்நேஷனல் பிக் கேட்ஸ் அலையன்ஸ் சொல்லுவாங்க. சரியா? பாருங்க, இது வந்துட்டு பாருங்க, பிரதமர் நரேந்திர மோடி கர்நாடகா மாநிலம் மைசூரில் கடந்த ஏப்ரல் 9, 2023 நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் பாத்தீங்கன்னா இந்த கூட்டணி அறிவித்தார். எங்கம்மா? மைசூர்ல ஒரு கூட்டம் நடந்திருக்குது. எதை முன்னிட்டுமா? பாருங்க, மைசூர்ல கர்நாடகா மாநிலம் எப்ப நடந்தது? ஏப்ரல் 9, 2023. ஓகேவா? இந்த கூட்டத்தின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலக நாடுகளுக்கு ஒரு அழைப்பு விடுவிக்கிறார். என்ன அழைப்பு? சர்வதேச பெரும்பூனைகள் கூட்டணி. சரியா? அந்த NDA கூட்டணி, அப்புறம் இந்திய கூட்டணி நிறைய இருக்கலாம். அந்த மாதிரி இது என்ன கூட்டணி? சர்வதேச பெரும் பூனைகள். பெரும் பூனைகள்னா நல்லா சாப்பிட்டு பெருசா இருக்கும் அந்த பூனைகள் கிடையாது, பூனை இனங்கள். சரி, அந்த சிங்கம், புலி, ஓகேவா,
இந்த சிவிங்கி புலி, சிறுத்தை, பனி சிறுத்தை, ஜாக்வார், பூமா, இந்த மாதிரி ஒரு 7 வகையான பூனை இனங்களை பாதுகாக்க வேண்டும், அது வேகமா அழிஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நரேந்திர மோடி அவர்கள் இந்த கூட்டணியை அறிவிக்கிறாங்க. என்ன காரணம் திடீர்னு 2023 அறிவிக்கிறது காரணம் அப்படின்னா பாருங்க, புலிகள் திட்டம் என்ன சொல்லுவாங்க, ப்ராஜெக்ட் டைகர் சொல்லுவாங்கல்ல. இந்தியாவில் புலிகளை பாதுகாப்பதற்கு 1973ஆம் ஆண்டு என்று பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டைகர் தொடங்கப்பட்டது. இந்த இடத்துல போனஸ் கேள்வி கேட்கட்டுமா? ப்ராஜெக்ட் லயன் எப்போது தொடங்கப்பட்டது? இதுக்கு ஏற்கனவே நம்ம இதுக்கு முந்தைய வீடியோ நம்ம சொல்லியிருக்கோம். போனஸ் கேள்வியா இன்றைய தினத்துல கேட்கக்கூடியது ப்ராஜெக்ட் லயன் மற்றும் ப்ராஜெக்ட் டைகர் ரெண்டுமே ஒரே டைம்ல பதில சொல்லுங்க பார்க்கலாம். சரியா? புலிகள் திட்டம் 1973ஆம் ஆண்டில் இந்திய அரசினால் தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் தொடங்கப்பட்டு 50 ஆண்டுகள் சரியா எப்ப நிறைவடைந்தது? 2023ஆம் ஆண்டு 73ல ஆரம்பிக்கிறாங்க. 2023ல 50 ஆண்டுகள் நிறைவடைந்தது. அதை முன்னிட்டு தான் மைசூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது நரேந்திர மோடி அவர்கள் இந்த கூட்டணி அறிவிக்கிறார், சர்வதேச பெரும் பூனைகள் கூட்டணி. மறக்காதீங்க சரியா? பாருங்க, இந்த IPCA என்பது இன்டர்நேஷனல் பிக் கேட்ஸ் அலையன்ஸ் என்பது புலி, சிங்கம், சிறுத்தை, பனி சிறுத்தை, ஜாகுவார், சிவிங்கி புலி, பூமா ஆகிய 7 பெரிய பூனை இனங்களை பாதுகாக்க 97க்கும் மேற்பட்ட நாடுகள், பலதர அமைப்புகள் அங்கு வைக்கும் ஒரு கூட்டணியாகும். சரியா? சரி, இது வந்து ரீசெண்டா எதற்காக செய்தித்தாள இன்றைய நியூஸ் பேப்பர்ல ஏன் வந்து அப்படின்னா, இந்திய தலைமையிலான இந்த சர்வதேச பெரும்புனைகள் கூட்டணியில நம்முடைய அண்டைய நாடான எந்த நாடுமா, நேபாளம் அதிகாரப்பூர்வமாக இணைந்துள்ளது. அப்போ இந்த இன்டர்நேஷனல் பிக் அலையன்ஸ் சரியா சர்வதேச பெரும்புனைகள் கூட்டணியில சமீபத்தில் உறுப்பினராக இணைந்த நாடு நேபாளம். சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த இடத்துல இன்னொரு போனஸ் கேள்வி கேட்கட்டுமா? நேபாளம் சரியா, நேபாளம், இந்தியா, சைனா இந்த 3 பகுதிகளுக்கும் நடுவில் இருக்கிற முக்கியமான ஒரு பாஸ், ஒரு கணவாய். அந்த கணவாயின் பெயர் என்ன? ஏற்கனவே நம்ம கடந்த வீடியோல பார்த்திருக்கோம். பதில சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா நம்ம சும்மா அப்படியே போயிட்டே இருக்க கூடாது, முந்தைய வீடியோல இருக்கிற நோட்ஸும் மறக்க கூடாது. அதுக்கு தான் நடுவில் இனிமே இந்த பழைய வீடியோல இருந்து ஒரு சில போனஸ் கேள்வியை நான் கேட்கிறேன். சரியா? ஞாபகமா, உத்தரகாண்டில் அமைந்துள்ள அந்த கணவாய், அந்த பாஸோட பெயர் என்ன? அந்த பாஸுக்கும் நேபாளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டு இருக்குது. அதனாலதான் இந்த செய்திகளை இடம்பெற்றது. ஓகேவா? அந்த கணவாயின் பெயரை சூப்பரா சொல்ல பார்க்கலாம். அடுத்து புவியியல் தொடர்பான ஒரு செய்தி. ஓகேவா? கேள்வி கேட்டேன், பதில் பின்னாடியே வருது. வீடியோ பார்த்துட்டீங்கன்னு நீங்க ஆன்சர் சொல்லிட்டு போயிடலாம். பாருங்க, இந்தியாவுடன் மீண்டும் ஒப்பந்தம், சீனா பூர்வாங்க ஒப்புதல். அதாவது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா ஒரு 3 கணவாய்கள், ஒரு 3 பாஸ். சரி, அந்த கணவாய் என்ன சொல்லுவாங்க? 2 மலை பகுதிகளுக்கு நடுவில் இருக்கிற அந்த பாதை வழியாக, அந்த பாதைக்கு தான் என்ன பேர் சொல்லுவாங்கன்னா கணவாய். அந்த பாதை வழியாக வர்த்தகம் நடைபெறும். அதனாலதான் இந்த கணவாய் அப்படிங்கிறது அடிக்கடி நியூஸ்ல வந்துருக்குது. பாருங்க சரியா? இந்தியா சீனா இடையே வர்த்தகம் நடைபெற உள்ள முக்கியமான 3 கணவாய்கள். ஒன்னு என்ன பாருங்க, சிப்கி லா. சரியா? சிப்கி லான்னு சொல்லுவாங்க. இந்த சிப்கி லா அப்படிங்கிற அந்த கணவாயானது அமைந்துள்ள மாநிலம் ஹிமாச்சல் பிரதேசம். சரியா? ஏற்கனவே நிறைய வாட்டி ஜியோகிராஃபில கேட்டுக்கிறாங்க, கவனமா இருங்க. அடுத்து நாத்துலா பாஸ். சரியா? நாத்துலா பாஸ் அப்படின்னு சொல்றது அமைந்துள்ள மாநிலம் சிக்கிம். அடுத்து லிபுலேக், இதுதான் இன்றைய கேள்வியில கூட கேட்டுக்கிறேன், கடந்த வீடியோல பார்த்திருக்கோம். இந்த லிபுலேக் அப்படிங்கிற கணவாயானது அமைந்துள்ள மாநிலம் உத்தரகாண்ட். இந்த 3 இந்த பாஸ் மூலமாக தான் இந்தியா சீனா இடையே பழைய ரொம்ப வருஷமா பார்த்தீங்கன்னா இந்த வர்த்தகம் நடைபெற்று வந்தது. அது மறுபடியும் புதுப்பிச்சு நாங்க கொண்டு வர போறோம் அப்படிங்கிற மாதிரி இந்தியாவும் சீனாவும் அப்பப்போ ஏதாச்சும் ஒரு ஒப்பந்தம் ஏதோ போட்டு இருக்கிறாங்க. ஆரம்பிக்கட்டும், பார்க்கலாம். நமக்கு தெரிய வேண்டியது இந்த பாஸ் எல்லாமே, இந்த கணவாய்கள் எல்லாமே எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்தியன் ஜியோகிராபிக்கான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ், மறந்துடாதீங்க. சரியா? அடுத்து பாருங்க, கடைசியாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் கேள்வி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய டெல்டா மாவட்டங்கள் எப்போது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டது? முடிஞ்சா இதுல கடைசியாக எந்த மாவட்டம் அந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிச்சாங்க, எந்த வருஷம் அப்படிங்கிற சொன்னீங்கன்னா சிறப்பா இருக்கும். இரண்டாவது சூப்பர் 6 கேள்வி பாருங்க, 916 தங்கத்தில் எத்தனை சதவீதம் தங்கம் கலந்திருக்கும்? அது கூட சேர்த்துட்டு தங்கம் தவிர மிச்சம் இருக்கிற கிட்டத்தட்ட அந்த 8%, அதுல என்னென்ன உலகங்கள் இருக்கும் அதையும் பதில சொல்லுங்க, சூப்பரா இருக்கும். சரியா? அடுத்து மூன்றாவது, தங்க நகைகளில் ஹால்மார்க் முத்திரை எப்போது முதல் கட்டாயமாக்கப்பட்டது? சரியா? அடுத்து நான்காவது, இந்திய தரநிலைகள் சட்டம் எப்போது ஏற்றப்பட்டது? சட்டம் சரியா, ISI சட்டம் எப்போது ஏற்றப்பட்டது? அடுத்து, சர்வதேச பெரும்புனைகள் கூட்டணியை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எப்போது எங்கு அறிவித்தார்? சேர்த்து அதையும் பதில சொல்லுங்க. அடுத்து ஆறாவது கேள்வி, சிப்கிலா, நாத்துல்லா, லிபுலேக் ஆகிய கணவாய்கள் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளன? 3 எழுதிட்டு எந்த மாநிலத்தில் அமைந்துள்ள அப்படிங்கிற பதில்களை சொல்லுங்க. சரியா? கேள்விகள்ல இருந்து, போனஸ் கேள்விகள்ல இருந்து, கரண்ட் அஃபேர்ஸ் தொடர்புடைய சப்ஜெக்ட் நோட்ஸ்ல இருந்து எல்லா விஷயங்களும் தொகுத்து ஒவ்வொரு நாளும் சிறப்பான முறையில முயற்சி பண்ணி உங்களுக்காக தான் தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம். அதனால வீடியோ ஃபுல்லா பாருங்க, இந்த ஸ்கிப் பண்ணிட்டு தள்ளிட்டு எல்லாம் போக வேண்டாம்.
எதை நம்ம தள்ளி விடுறோமோ பெரும்பாலும் டிஎன்பிசி அதான் எக்ஸாம்ல வந்து கேட்பாங்க, கவனமா இருங்க. தொடர்ந்து ஃபுல்லா பாருங்க, நம்ம தேர்வுல நல்ல ஒரு வேலைக்கு போகலாம், பாஸ் பண்ணதுக்கு அப்புறம். ஓகேவா? மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.